திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் கதையில் திருநீலகண்ட நாயனார் பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். வேதியருக்கு உரிய திருநகராக தில்லைமூதூர் திகழ்ந்த காலத்திலே குயவர் குலத்திலே ஒருவர் தோன்றினார். அவர் சிவபக்தியில் சிறந்தவர். சிற்றம்பலத்தில் நடராஜ பெருமான் மங்கையொரு பாகம் நோக்கி ஆதி அந்தமில்லாமல் ஆடும் அற்புத தனிக்கூத்தை கண்டு களிப்புற்று பெருமானின் திருவடிகளை வாழ்த்தி வழிபடுவதில் அவர் மிகவும் விருப்பமுள்ளவர். பொய்மை நீக்கி அறவழியிலே வாழ்பவர். விரிசடை பெருமானுக்கு பேரன்பர். சிவபெருமான் உலகம் உய்ய நஞ்சு உண்ட போது சிவகாமி அம்மையார் பெருமானின் கழுத்தை பிடித்து நஞ்சு இறங்குதலை நிறுத்தினார் அல்லவா? நஞ்சு செய்த தவத்தால்தான் அது சிவபெருமானின் கண்டத்திலே என்றென்றும் தங்கியிருந்து திருநீல கண்டமாக விளங்குகிறது என்று அவர் எண்ணமிட்டு சிவபெருமானையே நினைத்து நினைத்து திருநீலகண்டம் என்று ஓயாமல் சொல்லி மகிழ்வார். அதனால் அவரை திருநீலகண்ட நாயனார் என்றே எல்லோரும் அழைத்து வந்தார்கள். சைவ சமயத்தின் உண்மையான திருவருட் செல்வமே தம் வாழ்வின் பொருளென்று கருதி திருநீலகண்டர் அதையே சார்ந்து நிற்கும் மனப்பான்மை உள்ளவர். சிவபக்தியோடு சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரியவும் பெரும் விருப்பமுள்ளவர். குயவரான திருநீலகண்டர் தம் குல தொழிலையொட்டி தம்முடைய சீவனத்துக்காக சட்டி பானைகள் முதலான மண்பாண்டங்களை ஏராளமாக செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். சிவனடியார்களுக்கு என்று அவர்கள் உள்ள மகிழ சிறப்பாக திருவோடுகள் செய்து வழங்குவதையும் ஒரு திருத்தொண்டாக நடத்தி வந்தார். உலகத்தவர்களை ஒட்டி அவர் தம் மனைவியோடு இல்லறம் புரிந்து இனிமையாகவும் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி இளமையானவள், அருந்ததி போல் கற்பில் சிறந்தவள், அழகிலும் சிறந்தவள். திருநீலகண்டரோ இளமை மேலோங்கி தூண்ட இன்பத்துறையில் மிகவும் விருப்பமுடையவராக தம் மனைவியோடு கூடி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். அவ்வாறு வாழும்போது திருநீலகண்டர் ஒரு நாள் சிற்றின்பத்தில் அதிக ஆவல் கொண்டு ஏதோ ஒரு மயக்கத்தில் விலைமகளான பரத்தையொருத்தியோடு கூடி மகிழ்ந்திருந்து விட்டு தம் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அதை அறிந்த அவருடைய மனைவி, என்னிடம் பிரியமுள்ள என் கணவர் இப்போது பரத்தையொருத்தியை கட்டி அணைத்து விட்டு வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து மனமும் மானமும் பொறுக்காமல் தன் கணவரோடு மனஸ்தாபம் உற்றாள். விலைமகளை கட்டி அணைத்த கைகளால் குலமகளான தன்னை தன் கணவன் தொடக்கூட விடக்கூடாது என்று ஊடல் கொண்டாள். ஆயினும் அவள் தன் வீட்டு வேலைகளையும் இல்லற பணிகளையும் கணவனுக்குரிய பணிவிடைகளையும் செய்து தன் கணவரோடு கூடி மகிழும் உடல் உறவிற்கு மட்டும் சம்மதிக்காமல் வாழ்ந்து வந்தாள். இது வெளியுலகிற்கு தெரியாதபடி தம் குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றி வந்தாள். கட்டிலம் மனைவி தேன் தந்துவும் தாமரை பூவை போல் தோற்றம் வாய்ந்தவள். செந்தாமரையில் வாழும் மகாலட்சுமியை விட பேரழகு உள்ளவள். அவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து சொக்கிய திருநீலகண்டர் அவளோடு கூடி மகிழ துடித்தார். ஆனால் மனைவியோ கூடலுக்கு இணங்காமல் பிணங்கி பிணங்கி ஊடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தாள். தம்பதிகளுக்கு இடையே மூண்ட அந்த பிணக்கை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று திருநீலகண்டர் விரும்பினார். ஆபரணங்களோடு மினுமினுக்கும் மனைவின் இளமையையும் மென்மை சாயலையும் பூங்குடி போல் பின்னிக் கொள்ளும் தன்மையையும் பொற்கொடி போன்ற பிரகாசத்தையும் பார்த்து பார்த்து திருநீலகண்டர் மோக வசப்பட்டு மனைவியின் முன்னால் சென்று நெஞ்சுருக இறக்க உரைகளை பல கூறி இன்னுரைகளும் பல கூறி அவளை அப்படியே கட்டி தழுவ முயன்றார். அதை கண்டு வெகுண்ட மனைவி அவருடைய பிடிக்கு எட்டாதபடி துள்ளி தாவி நின்று, எம்மை தீண்டாதீர், திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று கூவினாள். திருநீலகண்டத்தின் மீது திருநீலகண்டர் பெரும் பக்தி கொண்டவர் ஆதலால் அந்த திருநீலகண்டத்தின் மீதே தம் மனைவி ஆணையிட்டதை கேட்டதும் அவளை தீண்டாமல் விட்டுவிட்டு அப்பால் நகர்ந்தார். அந்த கணம் முதல் அவர் அவளை தன் மனைவியாக பாராமல் அயலார் பெண்ணை போலவே பார்த்து, இவள் எம்மை என்று பன்மையில் கூறியதால் இவளையும் இவளது பெண் இனமான மற்ற மாதர்களையும் என் மனதாலும் தீண்ட மாட்டேன் என்று ஆணையிட்டார். அன்று முதல் அவர்கள் இருவரும் உடல் உறவு இல்லாமலேயே
கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவதில் ஈடுபட்டார்கள். கற்பில் சிறந்தவளான திருநீலகண்டரின் மனைவி தன்னுடைய அழகான உடல் மட்டும் தன் நாயகனிடம் படாமல் மற்ற பணிகளை எல்லாம் அன்புடன் செய்து வந்தாள். இவ்வாறு கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு துறவாமல் ஒரே வீட்டினுள் வெவ்வேறானவர்களாக இருந்து ஆசையோடு கூடி மகிழும் உடலுறவு எதுவும் இல்லாமலும் அதை அயலார் அறியாத வண்ணமும் குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். இளமை மிகுந்த அவ்விருவரும் அந்த இளமையின் ஆசை தூண்டுதல்களுக்கு ஆட்படாமல் திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணை ஒன்றையே போற்றி காலம் தள்ளி வந்தார்கள். ஆண்டுகள் பலவும் கழிந்தன. வளமையும் வலிமையும் மிகுந்த இளமை காலம் நீங்கி அவ்விருவர்களுக்கும் உடலில் முதுமை வந்து அடைந்தது. இருவரும் உடல் தளர்ந்து சரிந்து சாயலானார்கள். ஆனாலும் தம்பிரான் மீது கொண்ட அன்பில் அவர்கள் சிறிதும் தளரவோ சரிந்து சாயவோ இல்லை. இவ்வாறு அவர்கள் வைராக்கிய நெறியை கடைபிடித்து வரும் காலத்தில் விரிசடை பெருமான் அவர்களுடைய வைராக்கியத்தை சோதித்து அவர்களின் தன்மையை உலகிற்கு விளக்கி உணர்த்தவும், பக்தி வைராக்கியமான நன்னெறி இது என்று உலகத்தோர் விரும்பி போற்றவும், பொதுமக்களுக்கு அந்த பக்தி வைராக்கிய மார்க்கத்தை எடுத்து காட்டவும் விரும்பினார். அதற்காக சிவபெருமான் ஒரு சிவயோகி வேடம் எடுத்தார். இடையிலே அரைஞானோடு கூடிய கோபனம், உடம்பின் மீது ஒளி வீசும் திருநீற்றின் தெய்வத்தன்மை, தோளிலும் மார்பிலும் துவளும் பூநூல், திரிப்புண்டரம் அணிந்த நெற்றியிலே ஒரு பிரகாசம், தலையிலே நெடுஞ்சடை தெரியாதபடி சிரித்து சுருண்டி கிடக்கும் தலைமயிர், ஒளி வீசும் பற்களிடையே வெண்ணிலா உதயமாவது போல் ஒரு புன் சிரிப்பு, கையிலே பிச்சையிடும் திருவோடு. இந்த தோற்றத்தோடு சிவயோகி போல் சிவபெருமான் மாறு வடிவம் எடுத்து திருநீலகண்ட குயவனார் வீட்டுக்கு வந்தார். வந்த சிவயோக நாதரை கண்ணுற நோக்கிய திருநீலகண்டர் அன்பு மிக கொண்டு புண்ணிய தொண்டரான சிவனடியார் அல்லவா என்று போற்றி தொழ விரும்பி உவகையுடன் எதிர்கொண்டு வரவேற்று வணங்கினார். பிறைசூழிய பெருமானை சிவனடியார் என்றே நினைந்து திருநீலகண்டர் தம் வீட்டினுள் அழைத்து சென்று பெருமகிழ்ச்சி பொங்கிட முறைப்படி வழிபட்டு உபசார பூசைகளையும் பெரும் விருப்போடு செய்து நின்றார். பிறகு அவர் சிவயோகியாரை நோக்கி, எம்பிரானே, அடியேன் தங்களுக்கு செய்ய வேண்டிய பணியாது என்று கேட்டார். தேவர்களுக்கெல்லாம் நாயகரான சிவபெருமான் ஒரு தொண்டரை போலவே நடித்து, அன்பனே, நான் தருகிற இத்திருவோட்டை உன்னிடம் பத்திரமாக வைத்திருந்து நான் திரும்பி வந்து கேட்கும்போது திருப்பி தர வேண்டும் என்று கூறி அத்திருவோடுகளின் மகிமையை வர்ணிக்கலானார். அப்பனே, இத்திருவோட்டுக்கு இணையானது இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. தனக்கு தானே ஒப்பானது. தன்னிடம் சேரும் எல்லா பொருள்களையும் தூய்மையாக்க கூடியது. பொன்னையும் நவமணிகளையும் விட மிகவும் போற்றத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருவோட்டை உன்னிடம் கொடுக்கிறேன். இதை நீ வாங்கி பத்திரமாக வை என்று கூறினார். பழமையான குயவர் குலத்தில் தோன்றிய திருநீலகண்டர் அந்த திருவோட்டை வாங்கி அவசரமாக தம் வீட்டினுள் ஒரு பக்கத்தில் பாதுகாப்பான ஒரு மூலையில் வைத்துவிட்டு சிவயோகியாரிடம் திரும்பி வந்தார். அவர் திருவோட்டை வைத்ததுமே சிவயோகியார் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். நீலகண்டரும் யோகியாருடன் சிறிது தூரம் சென்று அவரை வழி அனுப்பி அவரிடம் விடை பெற்று கொண்டு தம் வீட்டுக்கு திரும்பினார். சிவயோகியாக வந்தருளிய கூத்த பெருமானோ தம்முடைய பொன் அம்பலத்துக்குள் போய் மறைந்தார். 12 நாட்கள் கழிந்த பின்னர் சிவபெருமான் நீலகண்ட குயவரின் சத்திய விரத தன்மையையும் அவருடைய மனோபுருதியையும் உலகிற்கு காட்ட விரும்பினார். அதற்காக தம்முடைய திருவோடு வைத்திருந்த இடத்திலிருந்து அதை மறைந்தொழியும்படி செய்தார். பிறகு அவர் முன்பு போலவே சிவயோகியார் வடிவம் தாங்கி குயவனாரின் வீட்டுக்கு வந்தார். அவரை திருநீலகண்ட குயவனார் எதிர்கொண்டு வரவேற்று வணங்கி, தேவரீர், அடியேனை நினைத்து இங்கு எழுந்தருளியது நாங்கள் செய்த தவ பயனே ஆகும் என்று கூறி நின்றார். அவரை சிவயோகியார் உற்று பார்த்தார். திருநீலகண்டா, உன்னிடம் நான் முன்பு கொடுத்து வைத்த என் திருவோட்டை திருப்பி கொடுத்து விட்டு நில் என்றார். எல்லாவற்றையும் ஆக்கமும் வல்ல அந்த சிவயோகியார் அவர் சீக்கிரமாக கொடு என்பது போல் வேகமாக கூறியதால் அவருடைய திருவோட்டை எடுத்து வந்து கொடுப்பதற்காக அதை பத்திரமாக வைத்திருந்த இடத்திற்கு திருநீலகண்டர் ஓடினார். ஆனால் அவர் வைத்திருந்த இடத்தில் அந்த திருவோட்டை காணவில்லை. திருநீலகண்டர் திகைத்து பதறி சுற்றும் முற்றும் பார்த்தார்.
திருவோடு அகப்படவே இல்லை. தம் அருகில் நின்றவர்களிடமும் தம் வீட்டில் உள்ள எல்லோரிடமும் அதை பற்றி விசாரித்தார். யாவரும் தமக்கு தெரியாதென்று கூறிவிட்டார்கள். வீட்டினுள் எங்கெங்கோ தேடியும் திருவோட்டை காண முடியவே இல்லை. அது மறைந்த மாயத்தை அறியாதவரான திருநீலகண்டர் இனி என்ன செய்வது, என்ன பதில் சொல்வது என்பது ஒன்றும் தெரியாமல் மனம் மயங்கி தயங்கி நின்றார். சிவயோகியாராக வந்த சிவபெருமானோ தானும் அவ்வீட்டினுள் புகுந்து அங்கு மலைத்து நிற்கும் திருநீலகண்டரின் காதில் விழும்படி, திருநீலகண்டா, ஒரு நொடி பொழுதில் என் திருவோட்டை கொண்டு வருவதாக உள்ளே ஓடினாயே, அதை எடுத்து வர ஏன் இவ்வளவு நேரம் என்று கூக்குரலிட்டார். தம் திருநீலகண்டத்தை மறைத்து வந்து நிற்கும் சிவயோகியாரிடம் திருநீலகண்ட தொண்டர் திரும்பி வந்து கைகூப்பி சிவயோகியாரை கூப்பிட்டு பணிவுடன் கூறினார். சிவவேதியரே, எந்தையே, விருப்பூட்டும் திருவோட்டை நான் வைத்த இடத்தில் தேடினேன், அதை காணவில்லை. வேறு இடங்களிலும் தேடினேன், அது கிடைக்கவில்லை. ஆகையால் பழைய திருவோட்டை விட நல்லதாக புத்தம் புதிய திருவோடு ஒன்று நானே உமக்கு செய்து தருகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய இந்த பிழையை பெரியோராகிய தாங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று திருநீலகண்டர் யாசித்து நின்றார். அதை கேட்டதும் சிவயோகியார் கோபம் மூண்டவராய் நாயனாரை சினந்து நோக்கி, என்ன சொன்னாய்? புது திருவோடா செய்து கொடுக்க போகிறாய்? நான் உன்னிடம் கொடுத்த பழைய மண்வோட்டை தவிர வேறு பொன்னாலே நீ செய்து கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். உன்னிடம் பாதுகாக்கும்படி கொடுத்த என்னுடைய பழைய மண் ஓட்டையே கொண்டு வா என்று முழங்கினார். கேடு இல்லாத பெரியவரே, என்னிடம் நீர் கொடுத்த திருவோடு காணாமற் கெட்டு போய்விட்டது. அதை நான் கவலையுடன் எங்கெங்கு தேடியும் காணவில்லை. அதனாலே உன் பழைய திருவோட்டை விட இன்னும் நல்லதாக நெடுங்காலத்திற்கு பயன்படக்கூடிய விதமாக ஒரு புதிய திருவோடு செய்து தருகிறேன் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறீர். நீர் இவ்வாறு மறுத்துரைத்து கோபித்து நிற்பது என் உணர்வையெல்லாம் ஒழித்து விட்டது. நான் என்ன செய்வேன் என்று திருநீலகண்ட நாயனார் ஏக்கத்துடன் கூறினார். இனி ஆவது என்ன? உன்னிடம் அடைக்கல பொருளாக நான் கொடுத்து வைத்த என் திருவோட்டை நீ திருடி கொண்டாய். நயவஞ்சக நடிப்புடன் பாசாங்குகள் பல செய்யும் நீ பழி பாவங்களுக்கு சிறிதும் கூச்சப்பட மாட்டாய். ஆகையால் இவ்வூரில் உள்ளவர்கள் எல்லோரும் பார்க்கும்படி உன்னை நான் வளைத்து பிடித்து உன்னிடம் வழக்காடி நீ திருடைய என் திருவோட்டை நான் திருப்பி வாங்காமல் போகவே மாட்டேன் என்றார். புண்ணிய பொருளாய் நின்ற சிவயோகியார், நான் உம்முடைய திருவோட்டை திருடவில்லை. என் உள்ளத்திலும் சிறிதும் கள்ளமில்லை. இதற்கு நான் என்ன செய்வேன்? நீரே சொல்லும் என்று திருநீலகண்ட நாயனார் மனம் நெகிழ கூறினார். அப்படியானால் உன்னுடைய பிரிய புதல்வனின் கையை பிடித்து கொண்டு திருக்குளத்தில் மூழ்கி திருவோடு காணாமற் போய்விட்டது என்று சத்தியம் செய்துவிட்டு போ, நான் விட்டுவிடுகிறேன் என்றார் சிவயோகியார். ஐயரே, நீர் சொல்லி அருளிய வண்ணம் செய்வதற்கு எனக்கு புதல்வன் இல்லையே, நான் என்ன செய்வேன் சொல்லும் என்று திருநீலகண்ட நாயனார் கேட்டார். அப்படியானால் குற்றமற்ற உன் மனைவியின் கையை பிடித்தாவது தாமரை தடாகத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்று சிவயோகியார் மொழிந்தார். நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் என் மனைவியின் கையை பிடித்து கொண்டு திருக்குளத்தில் மூழ்க என் மனம் சம்மதிக்கவில்லை. நான் வேண்டுமானால் பொங்கி வரும் வெள்ளத்திலும் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன், அதுவே போதும் என்றார் திருநீலகண்ட நாயனார். உடனே சிவயோகியார் ஆத்திரம் கொண்டு, என்னுடைய திருவோட்டையும் நீ திருப்பி தரமாட்டாய். அதை நீ திருடவில்லை என்பதற்கு நான் சொல்கிறபடி உன்னுடைய மனைவியின் அழகான தளிர் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்யவும் மறுக்கிறாய். அவ்வளவு தூரம் உன் மனதை திடப்படுத்தி கொண்டிருக்கிறாய். எனவே தில்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவைக்கு சென்று என் வழக்கை கூறப்போகிறேன் என்றார். பிறகு நடுநிலைமை தவறாமல் நான்மறை வழி நிற்கும் தில்லைவாழ் அந்தணர்களின் திருச்சபைக்கு சிவயோகியார் சென்று வழக்கு தொடர்ந்தார். அவர் பின்னால் சென்ற திருநீலகண்ட நாயனார் பேரன்புடன் வழக்கின் பொருட்டு நியாய சபையை வந்தடைந்தார். வேத பிராமணராக வந்த சிவபெருமான் அங்குள்ள அருமையான வேதியர்களை நோக்கி சொல்லலானார். மறையோர்களே, இங்கு நிற்கும் இந்த திருநீலகண்ட குயவனிடம் நான் ஒரு திருவோடு கொடுத்து அதை பத்திரமாக வைத்திருக்க சொல்லியிருந்தேன். சில காலம் கழித்து வந்து நான் அந்த திருவோட்டை கொடு என்றால் அந்த ஓடு காணாமற் கெட்டு போய்விட்டது என்கிறான். உண்மையிலே அது தொலைந்து போயிருந்தால் தன் மனைவியின் கையை பிடித்து திருக்குளத்தில் மூழ்கி திருவோடு கெட்டுவிட்டது என்று சத்தியம் செய்யவும் மாட்டானாம். துணிந்து நிற்கிறான்.
இவ்வாறு முக்கண்ணை மறைத்து சிவவேதியர் வழக்காடியதை கேட்டதும் தில்லைவாழ் அந்தணர்கள் நீலகண்ட குயவனாரை பார்த்து, சர்க்குணம் நிறைந்த குயவரே, இதற்கு நீர் பதில் சொல்லும் என்றார்கள். பூணூல் அணிந்த பெரியோர்களே, இங்கு நிற்கும் சிவயோகியார் பெரும் செல்வம். இது வென்று தந்த திருவோட்டை நான் பத்திரமாக என் வீட்டினுள் ஓரிடத்தில் வைத்திருந்தேன். பிறகு தேடி பார்த்த போது அதை வைத்த இடத்தில் காணவில்லை. அது எப்படியோ இடம் பெயர்ந்து மறைந்து தொலைந்து விட்டது. இதுதான் உண்மையில் நடந்த விஷயம் என்றார் திருநீலகண்டர். குயவரே, இங்கு திருநீறு அணிந்து சிவப்படமாக நிற்கும் இந்த வேதியர் உம்மிடம் கொடுத்து வைத்த திருவோட்டை நீர் தொலைத்து விட்டீர் என்றால் அது உண்மை என்று இவர் சொல்கிறபடியே உம் மனைவியோடு திருக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும். அதுதான் நியாயம் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் தீர்ப்பு கூறினார்கள். திருநீலகண்டர் தம் மனைவியை தீண்டுவதில்லை என மேற்கொண்டிருக்கும் சத்திய விரதத்தை திருச்சபையில் சொல்ல முடியவில்லை. அதனால் அவர் நியாயம் அவ்வாறானால் உங்கள் தீர்ப்பிற்கேற்ப ஏதோ பொருந்திய வகையில் நான் திருக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து கொடுக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி பெருந்தவ சிவயோகியோருடன் திருச்சபையை விட்டு கிளம்பி தம்முடைய வீட்டுக்கு வந்தார். அங்கிருந்து அவர் தம் மனைவியாரை அழைத்து கொண்டு சிவயோகியாருடன் புறப்பட்டு திருப்பலீச்சுவரம் என்னும் கோவிலுக்கு முன்னால் உள்ள திருக்குளத்தை அடைந்தார். அங்கும் தம் மனைவியை தொடுவதில்லை என்னும் சத்தியவிரதத்தை காக்கும் பொருட்டு ஒரு மூங்கில் தண்டின் ஒரு முனையை மனைவியார் பிடித்து கொள்ள மற்றொரு முனையை அவர் பிடித்து கொண்டு திருக்குளத்தில் மூழ்குவதற்காக இறங்கினார். அதை கண்டதும் சிவவேதியர் துள்ளி அவரை நோக்கி, உம்முடைய மனைவியின் கையை தொட்டு பிடித்து கொண்டு சத்தியம் செய்து கொடு என்று வற்புறுத்தினார். அதனால் திருநீலகண்டர் வேறு வழியின்றி தம் மனைவியை தொடுவதில்லை என்று திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு செய்திருக்கும் சத்திய விரதத்தையும் முன்பு நடந்த செயல்களையும் உலகத்தவர் பலரும் கேட்க வெளிப்படுத்தி சொல்லிவிட்டு திருக்குளத்தில் தம் மனைவியாரோடு மூழ்கி எழுந்தார். அந்த திருக்குளத்தில் மூழ்கி எழுந்த போது கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய முதுமை கோலம் நீங்கி விருப்பமான இளமை பருவம் பெற்று எழுந்தார்கள். தேவரும் முனிவரும் சிறப்பித்து பொழியும் தெய்வீக புஷ்பங்களின் மழையில் மூழ்கி எழுந்தவர்களைப் போலவே தம்பதிகள் இருவரும் தோற்றமளித்தார்கள். அந்நிலையில் அவர்களை கண்டவர்கள் எல்லாம் இது என்ன அதிசயம் என்று வியந்து நின்றார்கள். ஆனால் எல்லோருக்கும் முன்னால் வழக்காடி நின்ற சிவயோகியாரை மட்டும் அங்கு காணவில்லை. அவர் மறைந்துவிட்டார் என்பதை உணர்ந்ததும் இது என்ன மாயம் என்று எல்லோரும் மருண்டு நின்றார்கள். அப்போது சிவயோகியாக வந்த சிவபெருமான் வானவீதியில் தம் துணைவியாரோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தருளினார். அக்காட்சியை கண்ட திருநீலகண்ட நாயனாரும் அவர் மனைவியாரும் சிவபெருமானை கும்பிட்டு தொழுது பரவசமடைந்தார்கள். திருநீலகண்டரின் பெருமை நோக்கி விண்மீது காட்சியளிக்கும் சிவபெருமானை தேவர்களும் போற்றி தொழுதார்கள். சிவபெருமான் சிற்றம்பலத்திலே திருக்கூத்தாடி அடியார்களின் வீடுதோறும் சென்று அவரவர் நிலைமையையும் பெருமையையும் வெளிப்படுத்தி காட்டி உயர்நிலை அளிப்பவர் அல்லவா. அப்பெருமான் திருநீலகண்ட நாயனாரையும் அவருடைய மனைவியாரையும் நோக்கி, ஐம்புலன்களையும் வென்ற அன்பர்களே, இந்த இளமை என்றும் நீங்காத கோலத்தோடு விருப்புடன் எம்மிடத்திலே இருப்பீர்களாக என்று திருவருள் புரிந்து மறைந்தார். இளமை மீண்ட திருநீலகண்டரின் மனைவியார் புன்னகை செவ்வாயும் மிருதுவான தோள்களும் கருமணல் போன்ற கூந்தலும் பெற்று திகழ்ந்தார். பக்தி வைராக்கிய வலிமையுள்ள திருநீலகண்டரும் அவருடைய அழகான மனைவியும் வலிமையுற்று சிவலோகம் அடைந்து பெறுவதற்கரிய இளமை பெற்று பேரின்பத்தில் மகிழ்ந்திருந்தார்கள். தம்பதிகளுக்கிடையே ஆண்டவன் மீது வைத்த ஆணையை அயலார் அறியாவண்ணம் கட்டி காத்த திருநீலகண்டர் பெருமைக்குரிய சிவனடியார் ஆவார். அவருடைய பெருமையை நான் அறிந்தவரை வாழ்த்தி சொல்லிவிட்டேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.